Hey guys, welcome back to my channel Around World. ஸோ இந்த வீடியோ நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால், நீங்கள் யூகேக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸாக வரீங்க அப்படின்னு சொன்னால் முதல் முக்கியமாக வந்து 3 விஷயத்தை வந்து நான் கவனிப்போம். லைக் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூனிவர்சிட்டி ஃபீ, அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லிவிங் காஸ்ட் அண்ட் அக்கமடேஷன். லைக் இப்போ நான் இந்த வீடியோ நாங்கள் இதை பற்றி கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் அக்கமடேஷனை பற்றி தான் வந்து நான் சொல்ல போகிறேன். என்னோடய கமெண்ட் நேம் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, அக்கமடேஷனை பற்றி சொல்லுங்கள், டிபி டெஸ்ட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு பாரு. நான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அக்கமடேஷனை பற்றி தான் சொல்ல போகிறேன். லைக் நான் இங்கே வரைக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கமடேஷன் வந்து நான் வந்து எந்த வெப்சைட்டில் ஃபைன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பேர் ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டில் வந்து அக்கமடேஷன் வந்து நான் வந்து ஃபவுண்ட் பண்ணேன். லைக் அக்கமடேஷன் வந்து நான் பார்த்த அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஹை காஸ்ட்டாக தான் இருந்தது. நான் வளமையாகவே இங்கே வந்து குறைவான விலைகளுக்கு வந்து ரூம்கள் வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 180 pounds per மந்த்துக்கே இருக்குது. பட் அது வந்து பில்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ண இருக்க மாட்டாங்க. லைக் பில்ஸ் இன்க்ளூட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் இங்கே பாவிக்கிற கேஸ் பில், வாட்டர் பில் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, வைஃபை எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பில்ஸ் இருக்குது. அப்போ நம்ம ரூம் பார்க்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பில்ஸ் இன்க்ளூடோட வந்து நம்ம வந்து ரூம் பார்க்கணும். அப்படி நாங்கள் பில்ஸ் இல்லாமல் வந்து நாங்கள் ரூம் பார்த்து அது 180 pounds தானே போயிட்டு நீங்கள் வந்து அந்த ரூமை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வாட்டர் பாவி கேட்கல, எலக்ட்ரிசிட்டி பாவி கேட்க, கேஸ் பாவி கேட்க, அந்த பில்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கூடவே இருக்குது. அப்போ நீங்கள் 180 pounds தான் மாதத்துக்கு கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து லைக் அந்த கவுஸை வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க, நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மாத பில் வந்து எப்படியுமே 500 pound மேலேயே வந்துடும். அதனால் எப்போயுமே ரூம் பாக்கிங்க பார்த்தீங்கன்னா பில்ஸ் இன்க்ளூடோட வாங்குங்க. அண்ட் டெப்போசிட்னு பார்த்தீங்கன்னா சொன்னால், அதாவது இப்போ நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து ரூம் எடுக்க வந்து அட்வான்ஸ் கட்டுற விஷயம் இருக்குது. இந்த அட்வான்ஸ் கட்டாமல் வந்து இங்கே வந்து ரூம் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் அட்வான்ஸ் கட்டுற மாதிரி ரூம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து கஷ்டம். 150 pounds அப்படி வந்து அட்வான்ஸ் கேட்பாங்க. சில இடங்களில் 180, 100 அது வந்து எனக்கு தெரியல. பட் 4 பேருக்கு இருக்கிற அக்கமடேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெபாசிட் வந்து எதுவுமே இல்லை. அதாவது வந்து ஜீரோ. அக்கமடேஷனில் டெபாசிட் வந்து ஜீரோ. நான் வந்து எதில் ஃபவுண்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பேர் ரூம் அப்படின்னு வெப்சைட்டில் வந்து ஃபவுண்ட் பண்ணேன். நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்களை கூகுளில் போயிட்டு ஸ்பேர் ரூம் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கொள்ளுங்க. லைக் ஒரு ப்ளூ கலரில் வந்து ஒரு லிங்க் கொண்டு வரும். நான் வந்து உங்களுக்கு வந்து அதை ஷோ பண்ணியிருப்பேன். பட் என் லப் வந்து இப்போ வந்து சார்ஜில் இருக்குது, அதனால் வந்து நான் வந்து எடுத்துக்கொள்ளலை. லைக் நான் வந்து வேணுமென்னு சொன்னால் அதை வந்து ஷார்ட் வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன். பட் நான் சொல்கிற ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு வந்து ஓகே இருக்குமென்னு நான் நம்புகிறேன். ஸ்பேர் ரூம் அப்படின்றதுக்கு வந்து போய்க்கொள்ளுங்க. போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ளூ கலரில் வந்து ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். அந்த ரூமை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கே போக போகிறீங்க, அதாவது இப்போ யூகேல வந்து நிறைய இடங்கள் இருக்குது. மிடில்ஸ்ப்ரோ, எடின்பரோ அப்படி வந்து நிறைய இடங்கள் இருக்குது. அப்படி நீங்கள் எந்த இடம் போகிறதுக்கு ஓகே மிடில்ஸ்ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல பேசிக்காக வந்து உங்களோட யூனிவர்சிட்டிக்கு கிட்ட இருக்கிற போஸ்ட் கோட்டை வந்து ஃபஸ்ட் ஃபவுண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் கோட் வந்து லைக் இதுதான் போஸ்ட் கோட் அப்படின்னு சொன்னால் அந்த போஸ்ட் கோட் அல்லது உங்களோட யூனிவர்சிட்டி இருக்கிற இடத்துல டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் வந்து அதில் போட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் அதில் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிட்டே இருக்கிற ஜூஸ் வந்து அதில் காட்டிக்கொள்ளும். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அதில் போயிட்டு உள்ளே போனீங்கன்னு சொன்னால் மேப்ஸ்ன்னு சொல்லி ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த மேப்ஸில் போயிட்டு உங்களோட யூனிவர்சிட்டிக்கும் உங்களோட ரூமுக்கும் வந்து, அதாவது உங்களோட அக்கமடேஷனுக்கும் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கொள்ளுங்க. அண்ட் தென் நீங்கள் அதில் பார்க்க வேண்டியது உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெபாசிட் எவ்வளவு, டெபாசிட் ஜீரோவாக பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. பட் அதில் இருக்கும் டெபாசிட் எவ்வளவு, உங்களோட ரூமில் உங்களோட எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஸ்மோக்கிங் எலோவா, எல்லாத்துக்கு பெட்ஸ் எலோவா, அப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதில் போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து அதுலேயும் பார்த்துக்கொள்ளுங்க. அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த ரூமோட ஓனரை வந்து நீங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெப்சைட்டுக்கு போகணுன்னா முதலாவது செய்ய வேண்டிய விஷயம், உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்டர் அண்ட் லொகின் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. ரெஜிஸ்டர் பண்ணிக்க உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் கேட்பாங்க. அண்ட் தென் உங்களோட ஃபோட்டோ வந்து கேட்பாங்க. லைக் நீங்கள் அதெல்லாம் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்ஸ் அவங்கள்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எகைன் அந்த பேஜை வந்து ரிஃப்ரெஷ் ஆக்கி போட்டு திருப்பியும் வந்து லொகின் பண்ணிக்கொள்ளுங்க. லொகின் பண்ணிவிட்டு விளம்ப போலேயே நீங்கள் வந்து உங்களோட பிளேஸை போட்டுட்டு உள்ளே போயிக்கல உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அந்த அந்த சிலரை வந்து கண்டெக்ட் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து அவங்கள கண்டெக்ட் பண்ணிக்கல, நீங்கள் அவங்கள்ட்ட வந்து இப்படி இந்த மாதிரி சொல்லுங்கள், நான் வந்து இப்போ யூனிவர்சிட்டிக்கு வந்து நான் வந்து யூகேக்கு வந்து வரப்போகிறேன், நான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸாக இந்த யூகேக்கு வரப்போகிறேன், எனக்கு வந்து உங்களோட அக்கமடேஷன் பிடிச்சிருக்குது, நான் வந்து உங்கள் அக்கமடேஷனில் வந்து தங்க விருப்பப்படுறேன். அண்ட் நீங்கள் வந்து எனக்கு வந்து
இந்த மெயிலுக்கு இல்லாட்டி இந்த ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் என்னோட வந்து கதைச்சு கொள்ளலாமான்னு சொல்லி உங்களோட மெயில் அண்ட் உங்களோட ஃபோன் நம்பர், அதாவது உங்களோட ஒர்க் பண்ணுற ஃபோன் நம்பர் ஒன்றையும் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு ½ அன் ஹவர்லேயே வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. பட் அது வந்து உங்களோட சாய்ஸ். அண்ட் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் கொடுக்குற நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் நம்பராக கொடுத்துக்கொள்ளுங்க. அதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களோட ரூம் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கின்ற வந்து வீடியோ எடுத்து கூட போடுவாங்க. அப்படி அவங்க வீடியோ எடுத்து போடைகளை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த ரூமோட அட்வான்டேஜஸ் என்ன, அந்த ரூம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நான் ஃபவுண்ட் பண்ண வந்து ஸ்பேர் ரூம் அப்படின்ற வெப்சைட்டில் இதுதான் வந்து இந்த மெத்தட். ஒன்ஸ் நீங்கள் வந்து அது எடுத்த பிறகு வந்து இங்கே நீங்கள் வந்து யூகேக்கு வந்த பிறகு வரைக்கும் முதலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் உங்களுக்கு அந்த ரூமெல்லாம் பிடிச்சிட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதுக்கான பேமெண்ட் வந்து அவங்களுக்கு பண்ணணும். பேமெண்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ளைட்டில் இங்கே வரைக்கில் இங்கே வந்து இறங்கின பிறகு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து திருப்பி கான்டாக்ட் பண்ணி நான் இப்போ வந்துட்டேன், நான் வந்து உங்களோட ரூமுக்கு வந்து இன்றைக்கி நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஸ்டாஃப் ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த ரூமை பற்றி அண்ட் இந்த அக்கமடேஷனை பற்றி எல்லாத்தையும் பற்றியை வந்து உங்களுக்கு எல்லா விளக்கமும் வந்து சொல்லுவாங்க. லைக் இது வந்து முதலாவது ரூம், இது வந்து ரெண்டாவது, இது வந்து உங்களோட ரூம், இது வந்து கிச்சன் இப்படி இருக்கும், இதை இப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கான மேனுவல் புக் கூட எங்கள் அக்கமடேஷனில் வந்து அதுக்கான மேனுவல் இந்த புக் கூட எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்து அவங்க எல்லாம் சொன்ன பிறகு டெனன்சி ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுவாங்க. டெனன்சி ஃபார்ம் அப்படின்றது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகேயில் இந்த அக்கமடேஷனில் இருக்கிறீங்க அப்படின்றதுக்கான ஃபார்ம். லைக் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அக்கமடேஷன் டெனன்சி ஃபார்ம் வந்து 3 months உங்களுக்கு தருவாங்க. 3 months அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லைக் உங்களுக்கு வந்து 3 months வந்து இங்கே வந்து ஒரு அக்கமடேஷனில் இருந்துட்டீங்க, உங்களுக்கு வந்து அது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு நான் இன்னும் வந்து அப்கிரேட் பண்ணிக்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அதே வந்து ஓனர்ஸோட கதைச்சி வந்து நீங்கள் அப்கிரேட் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்பேர் ரூம் அப்படின்றதுக்கான அக்கமடேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான முழு வீடியோ. அண்ட் தென் இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் அக்கமடேஷன் ஃபைன் பண்ணிக்கல ஃபர்ஸ்ட் உங்களோட யூனிவர்சிட்டியோட அட்ரஸை பார்த்துக்கொள்ளுங்க. அந்த அட்ரஸில் அந்த போஸ்ட் கோட் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ டிஎஸ், இப்போ எங்களோட யூனிவர்சிட்டி அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட யூனிவர்சிட்டி இடத்த சொல்கிறேன் TS10 அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த TS10ல் என்ன வீடு இருக்குன்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட யூனிவர்சிட்டிலேருந்து அதுக்கும் ஜஸ்ட் ஒரு 1 minute or 2 minutes தான் வந்து டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதால் வந்து நீங்கள் இப்படி வந்து ஃபைன் பண்ணிக்கொள்ளுங்க. அது வந்து உங்களை பொறுத்தது, இல்லை நான் தூரம் போய் வேறு வேண்டாம், அதெல்லாம் உங்களை பொறுத்தது. லைக் இந்த வெப்சைட் மூலமாக வந்து நீங்கள் வந்து ரூமை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னும் என்ன வீடியோ வேணுமென்ற வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செமஸ்டர் ஸ்டடீஸ் போய்கிட்டு இருக்குது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் வீடியோஸ் வந்து லேட்டாக வருது. இட்ஸ் ஓகே, நான் வந்து வீடியோஸ் வந்து டெய்லி நான் போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ we will see next video. Bye.